வணக்கம் நண்பர்களே. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு டாப்பிக்கில் ஏற்கனவே நாம் ஒரு 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைப்பில் நார்மலாக ப்ராபபிலிட்டினா என்ன, அது பற்றின இன்ட்ரோடக்ஷன், எப்படி எல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும், செகண்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் நாணயங்களை பேஸ் பண்ணி எது மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும், டைப் 3ல் பார்த்தோம் அப்படின்னா டைஸ் பகடைகளை பயன்படுத்தி கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைப் 4. டைப் 4ல் என்ன டாபிக் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கட்டு கார்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வச்சு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக புது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை எடுத்துட்டாங்க. சீட்டுக்கட்டுன்ற டாபிக் கொஷின் கிடையாது, பழைய புக்கில் இருந்துச்சு. ஆனால் இப்போவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன் பேஸில் கேட்குறப்ப இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி பார்த்துறது பெட்டர். ஸோ சீட்டுக்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னா 52 சீட்டுகள் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 52. அப்போ சீட்டுக்கட்டை வச்சு அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாலே என்ஆஃப்எஸ் நம்ம என்னென்ன எழுதணும் அப்படின்னா 52 ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல, P of A ஈக்குவல் டு N of A by N of S. கீழே மொத்தம் எவ்வளவோ அதை எழுதணும். ஸோ சீட்டுக்கட்டுன்னு சொல்கிறாங்கன்னாலே கீழே என்ன எழுதிடுவோம் அப்படின்னா 52 எழுதிடுவோம். இந்த 52ஐயும் 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கருப்பு, இன்னொன்று சிவப்பு. 26 சீட்டு கருப்பு சீட் இருக்கும், 26 சீட்டு சிவப்பு சீட் இருக்கும். 52ல் 26 கருப்பு, 26 சிவப்பு. இந்த 26ஐயும் 2ஆக பிரிச்சிருப்போம். இந்த 26 2 13ஆக பிரித்து ஒரு 13 வந்து ஸ்பேடு அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு 13 கிளாவர் அப்படின்வோம். ஃபஸ்ட்டு 13 ஸ்பேடு, அடுத்தது கிளாவர். சிவப்பில் 2 டைப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஹார்ட் இருக்கும், ஒரு 13 டைமண்ட் இருக்கும். அப்போ அவங்களுடைய கொஷின் கேட்கும்போது ஒரு சீட்டு கட்டுன்னு நான் ஒரு சீட் எடுக்கிறேன், அது கருப்பு சீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சீட்டு கட்டுன்னு சொன்னாலே கீழே 52, கருப்பு சீட்டுன்னு சொன்னாங்கன்னா மேலே 26. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் சீட்டு கட்டுலேருந்து எடுக்கிற சீட்டு சிவப்பு சீட்டாக இருக்கணும் அப்படின்னாங்கன்னா சிவப்பு சீட்டு 26ங்கிறதால மேலே 26. புரியுதுங்களா? சப்போஸ் அப்படி இல்லாமல் அப்படி எடுக்கிற ஒரு சீட்டு ஸ்பேடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கீழே 52 போட போகிறோம். ஸ்பேடு மொத்தம் 13 அப்படிங்கிறதால மேலே 13ன்னு போட்டுரும். இவ்வளோதான் விஷயம். சீட்டு கட்டை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸி தான். அது எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். சப்போஸ் நான் எடுக்கிற ஒரு சீட்டு டைமண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 52 சீட்டு, டைமண்ட் அதில் 13, டைமண்டாக இருக்கக்கூடாதுன்றாங்கன்னா இந்த 13 விட்டுடணும், மீதி இருக்கிற 39 சீட்டு மட்டும்தான் கணக்கு. அப்போ மேலே என்ன போட்டுருவோம்னா 39ன்னு பெற்றுருவோம். புரியுதுங்களா? ஸோ சீட்டு கட்ட 2 டைப், 52 2ஆக பிரிக்கிறோம், கருப்பு சிவப்புன்ட்டு. கருப்பை 2ஆக பிரிக்கிறோம், ஸ்பேடு கிளாவர். சிவப்பை 2ஆக பிரிக்கிறோம், ஹார்ட் டைமண்டுன்ட்டு. ஒவ்வொன்றுத்தையும் 13 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த 13 என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ 13மே 1லேருந்து 13 வரைக்கும் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இருக்காது. அந்த 13 சீட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் சீட்டு ஏன்னு இருக்கும், 1ங்கிற நம்பர் இருக்காது, ஏ இருக்கும். இதை இங்கிலீஷில் சொல்லும்போது இல்லை சில நேரம் தமிழில் சொல்லும்போது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏஸ் சீட்டு அப்படின்வாங்க. தமிழில் சொல்லும்போது ஏஸ் இப்படின்னு போடுவாங்க, இங்கிலீஷில் ஏ போட்டு அப்பாஸ்பேட் எஸ் போடுவாங்க, இல்லாட்டி ஏசின்னு போடுவாங்க. 2 விதத்தில் எதை கொடுத்தாலும் சரிதான். தமிழில் கொஷின் கொடுக்கும்போதே கூட இந்த மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ ஏ போட்டு அப்பாஸ்பேட் எஸ் போட்டாலும் சரிதான், ஏசிஇ ஏஸ்ன்னு எழுதினாலும் சரிதான். ஸோ 1ங்கிற நம்பருக்கு பதில் எல்லாத்துலேயுமே என்னதான் இருக்கும் அப்படின்னா ஏ தான் இருக்கும். அப்போது சீட்டு கட்டில் ஒட்டு மொத்தமாக எத்தனை ஏஸ் சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 ஏஸ் சீட் இருக்கும். அதில் கருப்பில் 2, சிவப்பில் 2. சரிங்களா? ஓகே. அடுத்தது 2லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்கும். 2லேருந்து 9 வரைக்கும் அப்படி பார்க்க போனால் ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்க 2லேருந்து 10 வரைக்குமே. இதில் 9 10 மிஸ் ஆகிருக்கு, 10 வரைக்கும். 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே அந்த 10ன்ற நம்பர் விட்டுட்டு இருக்கு பாருங்கள். 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். அப்போ நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஒரு சீட்டு கட்லேயும் 9 நம்பர் இருக்கும். இங்கே 9, இங்கே 9, ஏன்னா 1 தான் கிடையாது இல்லையா? இங்கே 9, இங்கே 9ன்னு சொல்லிட்டு மொத்தம் 9 நம்பர் இருக்கும். அப்போ ஒரு சீட்டு கட்டில் மொத்தம் நம்பர் சீட்டு எத்தனை இருக்கும்? தமிழில் என் சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் சீட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா 4 9 36 இருக்கும். புரியுதா? ஏஸ் 4, நம்பர் சீட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா 36. இப்போ 1க்கு பதில் ஏ ஆகிடுச்சு, 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர் ஆகிடுச்சு இல்லையா? மீதி இருக்கிற 11 12 13க்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா JQKன்ற நம்பர் இருக்கும், லெட்டர் இருக்கும். என்ன இருக்கும்? JQK. ஒன்றுத்துலேயும் 3 இருக்கும். ஸோ ஜாக்குன்னு எடுத்துக்கிறது ஸ்பேடில் JQKன்னு 3 லெட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாவரில், ஹார்ட்டில், டைமண்டில். சப்போஸ் அவங்களோட கொஷின் ஜேங்கிறது ஜாக்குன்னு சொல்லுவாங்க, Qங்கிறது குயின், தமிழில் ராணி சீட்டுன்னுவாங்க, கேங்கிறது கிங்கு, தமிழில் ராஜா சீட்டுன்னு சொல்லுவாங்க, ஜேக்கு ஜாக்னே கொடுப்பாங்க, இல்லை மந்திரி அப்படின்னு கொடுப்பாங்க. தமிழில் புது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பழைய புக்கில் ஜேன்னே தான் இருக்கும். அப்போது மொத்தம் எத்தனை ஜே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஜே இருக்கும். J4,
Q 4 K 4. ஏஸும் அதே மாதிரி எத்தனை இருக்கும் அப்படின்னா 4. நம்பர் சீட்டு மொத்தம் எத்தனை அப்படின்னா 36. பாருங்கள் 36 ஒரு 4 40, 44 48 52, மொத்தம் 52 சீட்டு முடிஞ்சிச்சு. ஸோ ஏஸ்ன்னு கேட்டாங்கன்னா 4. இதில் இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. முக சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃபேஸ் கார்டு மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த JQKன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முக சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒட்டு மொத்தமாக முக சீட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 3 12 இருக்கும். அதை வச்சு கேட்டாங்கனாலும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதாம்மா. இந்த ஃப்ளோ சார்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. இந்த டைப் 4ங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன் பாருங்கள். மொத்தம் 52 சீட்டு. கருப்பு 26, சிவப்பு 26. கருப்பில் ஸ்பேடு 13, கிளாவர் 13. சிவப்பில் ஹார்ட் 13, டைமண்ட் 13. ஒவ்வொன்றுத்துலேயுமே அந்த 13 சீட்டு என்னவாக இருக்கும்னா ஏங்கிற ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்கும். அடுத்ததாக 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். JQK அப்படிங்கக்கூடிய முக சீட்டு இருக்கும். ஸோ ஏஸ் மொத்தம் 4, நம்பர் சீட்டு 36, முக சீட்டு முன்னாங்கு 12. கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒட்டு மொத்தமாக அதில் இருக்கக்கூடிய கார்டுகளுடைய எண்ணிக்கை. இதில் அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சு. இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு ஒரு சிவப்பு நிற சீட்டாக இருக்க நிகழ்தகவு. இப்போ தான் சொன்னோம் இல்லையா, சீட்டுக்கட்டு அப்படின்னாலே கீழே 52 போட்டுருந்தோம். அவங்க கேட்டிருக்கிறது சிவப்பு சீட்டு. சிவப்பு மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் 26. அப்போ 26/52 கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஓர் 26 26, ஈர் 26 52. அப்போ ஆன்சர் 1/2. வேறு ஒன்றுமே இல்லை. மற்ற டைப்பை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு கிளாவர் சீட்டாக இருக்க நிகழ்தகவு. மொத்தம் 52 சொன்னோம், ஞாபகம் இருக்கா? கிளாவர் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 13. ஓர் 13 13, 4 13 52. ஸோ ஆன்சர் 1/4. கொஷின்ஸ் ரொம்ப ஈஸிமா. பெரிய விளக்கம் ஒன்றுமே சொல்ல வேண்டியதே கிடையாது. முன்னாடி சொன்ன அந்த 3 டைப் புரிஞ்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு போட்டுடலாம். இங்கேயும் அதே தான். ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு ஸ்பேடாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு. மொத்தம் 52. ஸ்பேடு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பேடு 13 இல்லையா, அந்த 13 மட்டும் வரக்கூடாது. அப்போ மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 39. 13 வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 13 39, 4 13 52. ஸோ ஆன்சர் 3/4. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான டாபிக் இது. அடுத்தது நாலாவது கேள்வி. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு ஏ சீட்டாக இருக்க நிகழ்தகவு. ஏ சொன்னோம்ல, ஏ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று இருக்கும். அப்போ மொத்தம் 4 ஏஸ் இருக்கும். அப்போ 4/52. ஒரு நாள் 4, 13 52. ஆன்சர் 1/13. புரியுதுங்களாம்மா? அடுத்ததாக பாருங்கள். இதிலிருந்தும் கண்டிப்பாக அவங்க கொஷின் கேட்குறாங்க. மொத்தமே இதில் 5 டைப் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு டைப் பேலன்ஸ் இருக்குது. ஏற்கனவே 3 டைப் சொல்லியிருக்கோம். அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நிகழ்தகவு டாபிக் முடிஞ்சிடும். அதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு 30 கேள்விகள் வச்சா ஒரு கொஷின் பேப்பரை தரேன். சரியா? 5வது கேள்வி பாருங்கள். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு கருப்பு ராணியாக இருக்க நிகழ்தகவு. Q பார்த்தீங்கன்னா கருப்பில் 2 இருக்கும், சிவப்பில் 2 இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது கருப்பில் இருக்கிற ராணி. கருப்பில் மொத்தம் எத்தனை இருக்கும்னா 2 ராணி இருக்கும். அப்போ 2/52. ஓர் 2 2, 26 2 52. ஸோ ஆன்சர் 1/26. புரியுதா? வெறும் ராணின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 4 ராணி. அவங்க கருப்பில் இருக்கக்கூடிய ராணியை சொல்கிறாங்க. கருப்பில் மொத்தம் 2 ராணி இருக்கும், அதனால் 2. சரியா? இப்போ அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு டைமண்டு 10ஆக இருக்க நிகழ்தகவு. டைமண்டில் 10ங்கிற நம்பரை வரணும். டைமண்டில் 10ங்கிற நம்பர் அது 1 தான் இருக்குமே. கரெக்டாக? அப்போ 1/52. சப்போஸ் வெறுமனே அவங்க டைமண்ட்னு சொல்லாமல் 10ங்கிற நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 4த்துலேயுமே 10ன்ற நம்பர் இருக்கும். அப்போ 4 வந்திருக்கும். இவங்க கேட்டிருக்கிறது டைமண்டில் 10. அப்போ 1 தான் இருக்கும். ஸோ 1/52. அடுத்து 7வது கேள்வி. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு ராஜாவாக இல்லாமல் இருக்க. நீங்கள் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ராஜாவாக இருக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்களா? என்ன பண்ண ராஜான்னு சொல்லிட்டு 4ன்னு போட்டோன்னா தப்பாயிடும். அப்போ அந்த ராஜாவாக இருக்கக்கூடாது. அப்போ 52ல் அந்த 4 சீட்டு வரக்கூடாது. 52 4 போயிடுச்சுன்னா 48. ஸோ 48/52. 4ஆம் வாய்ப்பாடு அடிக்கலாம் பாருங்கள். 12 48, 13 52. ஸோ ஆன்சர் 12/53. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். அந்த கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா?
அது மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு மாடல் நடத்தும் போதுமே 5 கொஷின் ப்ராக்டிஸுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சீட்டுக்கட்டு டாப்பிக்கில் இருந்தால் நான் ஒரு 5 கொஷின் தரேன். அதுக்கும் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கான கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின், 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு ராணியாக இருக்க நிகழ்தகவு என்ன? இது முதல் கேள்வி. அடுத்தது ரெண்டாவது கேள்வி, சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு முக சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன? முகச்சீட்டுனா ஃபேஸ் கார்டு எத்தனைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது. அடுத்தது கேள்வி எண் 3, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு எண் சீட்டாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு. எண் சீட்டாக இருக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 4, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு கருப்பு ராஜாவாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன? கேள்வி எண் 5, 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அச்சீட்டு ஏ சீட்டாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு என்ன? இந்த 5 கேள்விகளுக்கும் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 டைப் முடியுது ப்ராபபிலிட்டியில். இன்னும் ஒரே ஒரு டைப் இருக்குது. அவங்க அதிலிருந்தும் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. நிச்சயமாக அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஆனால் நான் ஃபார்முலாவும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. கொஷின்லேருந்து ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் கொடுத்ததை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.